கேட்டா அடிக்கிறீங்களா? டெல்லியில ஜந்தர் மந்தர் இஷ்யூ பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜந்தர் மந்தர் அப்படின்றது டெல்லியில இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கான பிளேஸ். அந்த இடத்துல தான் அதிகப்படியான ப்ரொடெஸ்ட் நடக்கும். லைக் விவசாயம் ஆகட்டும், இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் விஷயமாகட்டும். அதுக்காக நிறைய பேர் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த பில்டிங் பக்கத்துல தான் பார்லிமெண்டா இருக்கட்டும், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணா அவங்களோட ரெக்வஸ்ட் சீக்கிரமா கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி தான் அந்த இடத்துல அதிகப்படியான ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இதனால தான் இதை ஜந்தர் மந்தர் இஷ்யூன்னு சொல்றோம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும். என்ன இஷ்யூ போகுதுன்னா, நீட் தேர்வுக்கு முன்னாடியே அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க. அதே போல போட்டித் தேர்வு மாதிரியான எக்ஸாம்ஸ்ல நிறைய மார்க்ல கொலர் பண்ணி வந்து நடக்காத எக்ஸாமுக்கு மார்க் போட்டிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரைகுறையா மார்க் போட்டிருக்காங்க. அதே போல வேலை வாய்ப்புக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரவே இல்லை, ரொம்பவே டிலே இருக்கு. ஸோ இப்படி பல இஷ்யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் தேர்வுக்கு முன்னாடி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியில ஒரு ஸ்டூடெண்ட் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சொல்லிட்டு ராத்திரி பகல் பார்க்காம சரியா சாப்பிடாம தன்னுடைய ஹெல்த்தை கூட கேர் பண்ணாம இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமுக்காக படிக்கிறான். நான் எப்படியாவது பாஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் படிக்கிறான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறீங்க. அந்த ஸ்டூடெண்டோட மனநிலைமையை கொஞ்சமா யோசிச்சு பார்த்தீங்களா? இது வரைக்கும் 12 ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்களோட குடும்பத்துக்குலாம் என்ன பதில் சொல்ல முடியும்? தன்னோட புள்ள படிச்சிருவான், தன்னோட பொண்ணு படிச்சு நல்ல மார்க் எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிடும், நல்ல வேலை கிடைச்சிடும், அவ்வளோ கனவோட இருக்க பேரண்ட்ஸோட மனநிலையை கொஞ்சமா யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. எஜுகேஷன் சிஸ்டம் சரியா நடத்த தெரியல. நீங்களாம் என்ன எஜுகேஷன் மினிஸ்டர்? எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணி ஆகணும். அதே போல இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாசமா இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அதே எஜுகேஷன் மினிஸ்டருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஜூலை 17 மோடியால ட்வீட் மட்டும் பண்ண முடியல. பொதுமக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா கவர்மெண்ட் கிட்ட தான் அந்த ப்ராப்ளம் கொண்டு வர முடியும். ஆனா அதே கவர்மெண்ட் எங்ககிட்ட இந்த ப்ராப்ளம் கொண்டு வராதுன்னு சொல்றாங்க. அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டா அடிக்கிறாங்க. இந்த ஸ்மோக் பாங்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 200க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அடிபட்டிருக்கு. 100க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை கைது பண்ணி போயிருக்காங்க. ஸோ நீட் தேர்வு இஷ்யூக்காக தான் சோனம் வாங்சுக்கும் 20 நாள் கிட்ட சாப்பிடாம உண்ணாவிரதம் போராட்டம் இருந்திருப்பாரு. ஸோ இதனால ஒரு ஹெல்த் இஷ்யூ பயங்கரமா பாதிச்சு நிறைய பேர் வந்து இந்த போராட்டம் இதோட விட்டுருன்னு சொன்னாங்க. ஆனா அவர் அதையும் மீறி அந்த போராட்டம் நடத்தினாரு. ஒரு டெமோக்ரஸினா மக்களோட குரல் கண்டிப்பா இருந்தாலும் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃப்டி கண்டிப்பா முக்கியமாகணும். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட் ஒரு பதிலை வெளியிட்டே ஆகணும். அதே போல இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஃபேக் நியூஸை பரப்பி இங்கே ஒரு விஷயம் மாற போகிறதில்ல. அங்கே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. ஒரு சோஷியல் மீடியான்றது அங்கே நடக்கிற இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு தெரிவிக்கணும் தவிர அதை ஃபேக்காக தெரிவித்து நீ ₹1 சம்பாதிக்க போகிறதில்ல. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தே ஆகணும். சீக்கிரமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும்.